உன் கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. என் வாழ்க்கை வரமாக நீயும் பிறந்தாயே, என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரைஞ்சாயே. பசி தூக்கத்தை மறந்து நீயும் படி பாசத்தை பொழிஞ்சாவே. பொறக்கணும், கூடவே பொறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. என் வாழ்க்கை வரமாக நீயும் பிறந்தாயே, என் உயிரே உறவாக. சரி, வணக்கம். வணக்கம். இந்த பக்கம் நிக்கிறேன், நான் அந்த பக்கம் முக்கிய பார்த்துட்டு நின்றுட்டீங்க. சரி, என்ன பேர்? ரெண்டு பேருக்கும் ஜெகதீஸ்வரன், தலஜா. சரி, இன்னைக்கு கோயிலில் வேலூர் பிள்ளையார் கோயிலில் உங்களுக்கு வெகு விமர்சையாக திருமணம் நடக்குதாம். அந்த திருமணத்துக்கு நிறைய பரிசுகள் தாரம் கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க உங்களுக்காக அன்பாக நிறைய பரிசுகள் அனுப்பி இருக்கிறாங்க. சரியா? சரி, பரிசுகளை முதல்ல கண்ணில் காட்ட வேணாம் அப்படின்னு யோசிக்கிறோம். யார் உங்களுக்கு இன்னைக்கு பரிசுகள் கொடுக்குறதா கொடுத்துருப்பாங்க? அக்கா, அக்காக்கள். எத்தனை அக்காக்கள்? அக்காக்கள் ரெண்டாச்சு, எத்தனை அக்காக்கள்? ரெண்டு அக்கா, தங்கச்சி, தம்பி எல்லாரும் சேர்ந்து அனுப்பிடுறீங்க. அக்காக்கள் என்று சொன்ன கையோடய இந்த கண் ரெண்டு நிறைஞ்சிடுது. என்ன விஷயம்? எங்க ஆக்கள் எல்லாரும்? சரி, வந்தோடனே நாங்க அளவு வச்சுதான் முடியக்கூடாது. நான் நினைக்கிறேன் இப்பதான் தாலி கட்டி அரசரிசி போட்டு கோயிலுக்குள்ள போய் கும்பிட்டுட்டு வந்திருக்கிறீங்க, பூசம் முடிஞ்சு. அப்ப மாப்பிள்ளைய அள வச்சுட்டு இப்ப என்ன பொண்ணு கோவிக்க போறா. கோவிச்சாலும் பரவாயில்லை, நாங்களும் வந்த வேலையை செய்யத்தானே வேணும். ஆனா கவலைப்பட வேண்டிய தேவை இன்றைக்கு குறைவா இருக்கும் என்று நம்புறேன். ஏன் எங்க எல்லாரும் லீவு கிடைக்கல, அப்ப எல்லாரும் வெளியில தூரத்துல. சரி, எல்லாரும் வெளியில இருக்கிறபடியா. எத்தனை சகோதரங்கள் உங்களுக்கு? சரி, அப்ப பாப்பமா. சரி, இது மாப்பிள்ளை சைடில் வந்திருக்கா, பொண்ணு சைடில் மாப்பிள்ளையை அளவு வச்சுட்டோம். அதனால் இனி அவர்கிட்ட கேட்டால் இன்னும் எமோஷ்னல் ஆயிடுவாரோன்றதால நான் அவர்கிட்ட கதைக்காம உங்கள்கிட்ட கேட்போம். சரி, இன்றைக்கு பொண்ணு சைடில் கிஃப்ட் வந்திருக்குமா? பொண்ணு சைடில் இருந்து கிஃப்ட் வந்தால் யார் கொடுத்துருப்பாங்க? ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எங்கே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்? வெளிநாட்டில். சரி, ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா, ஒர்க் மேட்ஸ்? சரி, அப்போ இன்றைக்கி அவங்க கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இது மாப்பிள்ளை சைடுக்கும் வந்திருக்கலாம், பொண்ணு சைடுக்கும் வந்திருக்கலாம். அருகரிசி போட்ட கையோட கொண்டு போய் இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்க வேணும் கட்டாயம். இந்த இடத்துல அவ எங்களை ரெண்டு பேருமே மிஸ் பண்ணுவினோம் இந்த தருணத்தில் என்று சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி வச்சிருக்கணும். சரி, இப்போ இந்த எமோஷ்னலாக நீங்கள் கொஞ்சம் குறைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதால் திருப்பவும் மாப்பிள்ளை பக்கம் போயிடுவோம். அனுப்பினவங்க நான் நினைக்கிறேன் எனக்கு கட்டுரையாக எழுதின, நான் தானே எழுதினான் இருந்து பேரில் இருந்து ஊரில் இருந்து எல்லாம் கட்டுரை எழுதின மாதிரி எழுதினா வளமையாக வெட்டிங்குக்கு வந்தால் ஒரு 2 minutes 3 minutes முடிச்சிடுறேன் நாங்கள். ஆனால் இன்றைக்கு முடிக்கக்கூடாதுன்னு சொல்லி வற்புறுத்தி அனுப்பி இருக்கிறாங்க. வெள்ளனை முடிக்கக்கூடாது, வடிவாக அவையோட கதைச்சு வடிவாக கொடுக்கணுமாவில்லை. முதலாவது இன்னுமே வெறுங்கையோட கதைக்காம முதலாவது ஒரு கிஃப்டை கொடுத்துருவோம். உங்கள் ரெண்டு பேருக்கும் ஃப்ரெஷ்ஷாக திருமணம் நடந்திருக்கு. ஸோ ஃப்ரெஷ் ரோசஸ் கொடுத்து இந்த பூக்களை போல உங்களுடைய திருமண வாழ்க்கையும் அழகா மலர்ந்து மனம் வீசணும்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பியிருக்கிறேன். சரி, நீங்க அக்காக்கள்னு சொன்னீங்க, ஒருத்தருக்கும் லீவு கிடைக்குதுன்னு சொன்னீங்க. எத்தனை பேர் அவங்க? மொத்தமா எத்தனை சகோதரங்கள்? 5-6 பேர் வெளியில இருக்கிறோம். அப்ப வெளியில இங்கேயும் நிக்கணும்.
இந்தியாவிலேயே நிற்கிறேன். சரி, ஒருத்தரும் வரையில, ஒருத்தரும் பக்கத்துல இல்லை இன்னைக்கு திருமணத்துக்கு. சரி, ஓகே. இன்னைக்கு ஒருவேளை அவங்க அனுப்பி இருக்கலாம்னு நினைக்கிறீங்க, அப்படி அனுப்பி இருக்கிறதுன்னா யார் அனுப்பி இருக்கோம்? எல்லாரும் சேர்ந்துலாம், ஒரு ஆள் விட்டு சொல்ல மாட்டீங்க. ஆக்சுவலா இந்தியாவில் நிற்கிறாங்களா அனுப்பாம வெளியில நிற்கிறாங்களா அனுப்பி இருக்கலாம். எல்லாருக்கும் பங்கு உண்டு இருக்கு கண்டிப்பா. சரி பாப்போம். அடுத்து உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் இருக்குது, கொடுக்க மாவண்டே. சரி, 2 பேருக்கு ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணுங்க. சரி, மாப்பிள்ளைக்கு வேஷ்டி சட்டையும் பொண்ணுக்கு ஒரு பட்டு சாரியும் எடுத்து கொடுக்கட்டாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. முதல் வேற கிஃப்ட்ஸ் கொடுக்க சொன்னாங்க, ஆனால் நாங்கள் அதை கொடுக்கல. முதலாவது பொக்கே கொடுத்து உங்களை விஷ் பண்ணி இருக்கிறோம். அடுத்தது வந்து மங்களகரமாக இந்த உடுப்பை வந்து உங்களுக்கு கொடுக்கணும் முதலாவது கொடுத்துருக்குறோம். ஒரு சீர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து வார வருஷம் இந்த நியூ இயருக்கு வந்து கண்டிப்பாக இந்த உடுப்பைத்தானே நீங்கள் போடணும்னு சொல்லி விஷ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இப்படி செய்யக்கூடியது யார்? ஒவ்வொன்றா நான் பேரை சொல்லிக்கொண்டே போறது நல்ல மட்டும் நினைக்கிறேன். இப்படி செய்யக்கூடியவங்க யார்? அண்ணக பேர் வெயிட் பண்றாங்க. இந்த வீடியோ எடுக்கிற அண்ணாமார் வரை திட்டுறாங்க, எனக்கு விளங்குது இந்த பக்கத்தால் எவ்வளவு நேரம் எடுக்கிறாங்கன்னு. அப்படி மனசுல இருக்கிறது நான் சொல்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இந்த அனுப்பினவை நீங்க யார் என்ன கதைச்சாலும் வடிவா நின்று வடிவா கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பி இருக்கிறேன். அதனால டக்கு சொல்லி. தங்கச்சி என்ன பேர்? தங்கச்சி நகுலேஸ்வரி. சரி, நகுலேஸ்வரிய சொல்லி இருக்கிறீங்க. இருந்தாலும் இந்த பரிசு அனுப்பினது வந்து உங்களுக்காக கனடாவில் இருந்து வந்திருக்கு விக்னேஸ்வரி. ஆனா விக்னேஸ்வரி குடும்பத்திட்ட இருந்து வந்தாலும் அக்காட மகள் சாகித்யா உங்களுக்கு இந்த உடுப்பு இந்த பூக்களையும் கொடுத்து வாழ்த்தட்டாம்னு சொல்லி ஆசையா அனுப்பி இருக்கிறாங்க. இதை விட ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது. எல்லாமே அவங்க செய்யல, வேற ஒரு யாருக்கும் செஞ்சிருக்கிறாங்க, கொடுப்போம். சரி, அதை வச்சிருங்க. சரி, இதுல வந்து 2 கிஃப்ட் இருக்குது. 2 பேருமே ஓபன் பண்ணுங்க. வடிவா ஓபன் பண்ணி வெளியே எடுத்து இப்படி தூக்கி காட்டணுமா? சரி, வாங்க. ரெண்டு கையிலையும் வருங்க. இது வந்து டக்குன்னு இதை கொடுத்ததுக்கு காரணம் அழுதவங்கள சிரிக்க வைக்கிறதுக்காகவும் இருக்கலாம். அது நீங்க அப்படியெல்லாம் வச்சிடக்கூடாது. 2 கையிலையும் வருங்க. ஒண்ணுல அவங்களோட ஆசை அனுப்பினவங்களோட. சரி, அதுல வந்து ஒரு பாய் பேபி ட்ரெஸ் எடுத்து காட்டிருங்க, எங்களுக்கு பேசுவாங்க ஒர்க்கப்படுறாங்க. சரி, அதுல வந்து ஒரு பாய் பேபிக்குரிய நியூ பார்ன் ட்ரெஸ்ஸும் கேர்ள் பேபிக்குரிய நியூ பார்ன் ட்ரெஸ்ஸும் அனுப்பி இருக்கிறாங்க. அதுல மேபி நெக்ஸ்ட் இயர் இந்த டைம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமென்னு சொல்லி யோசிச்சாங்களோ தெரியாது. கிட்டத்தட்ட இது ஒரு வாழ்த்து மாதிரி தான். அடுத்த வருஷம் இந்த 2 பேர் 3 பேர் ஆக வேணும் என்று சொல்லி தங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் என்று சொல்லி இதை அனுப்பி இருக்கிறாங்க. சரி, அடுத்த கிஃப்ட்ஸையும் கொடுத்துருவோமா? வேண்டா. சரி, உங்களுக்காக எனக்கு வெளியே இது யார் அனுப்பியிருப்பாங்க? ஓப்பன் பண்ணிக்கலே யோசி என்ன பயந்து பொண்ணு எடுக்கிற அந்த கிஃப்ட் கொடுத்த உடனே இதுகளும் எது இடக்கு உடக்கா வந்துருவோம் யோசிச்சு எடுக்கிறாங்க. சரி, பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இதுல வந்து யாரோட இருக்கிற போட்டோஸ் இருக்குது? மாமியோட இருக்கிற போட்டோவும் மற்றது அதுல அண்ணாட மற்ற பக்கம் மாமா. சரி, அப்ப சரியா தான் வந்திருக்குது. உங்களுக்காக இந்த கிஃப்ட் யார் அனுப்பியிருப்பாங்க? தங்கத்தை யோசிக்கிறீங்க. எல்லாமே உங்களோட சகோதரங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க. யாரா இருக்கு?
மூத்தக்கா என்ன பேர்? விக்னேஸ்வரி. விக்னேஸ்வரியோட கிஃப்ட் உங்களுக்கு வந்துட்டுது ஆல்ரெடி. விக்னேஸ்வரி கனடாவில் இருந்து சாகித்யாட்ட இருந்து உங்களுக்கு கிஃப்ட் வந்துட்டுது. இது வந்து மாமாக்கு அக்காட மகள் வைஷ்ணவி அருந்தீஸ்வரி இந்தியாவில் இருந்து அருந்தீஸ்வரி குடும்பத்திட்ட இருந்து மருமகள் மாமாவுக்கு கொடுத்ததா சொல்லி வைஷ்ணவி கொடுத்ததா சொல்லி இந்த 2 மக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேயா? ஹாப்பியா? சரி, அடுத்து இன்னும் கிஃப்ட் இருக்கு உங்களுக்கு. இதுலயும் ஒரு கிஃப்ட் இருக்கு. ஓபன் பண்ணுங்க. சரி, இதுல வந்து 10,000 rupees கேஷ் அனுப்பி இருக்கிறாங்க. இது யாரா இருக்கு? 8-9 சகோதரங்கள் போல இருக்கா. 9 சகோதரங்கள் சொல்லி கேள்விப்பட்டேன். டக்கு டக்குன்னு கதைச்சிங்கன்னா இதுல நிக்கிறாங்களா, என்ன பேச மாட்டேன். இந்தியாவில இருந்து யாரு? விக்னேஸ்வரன். சரி, இந்த கிஃப்ட் வந்து சரியா கண்டுபிடிச்சிருக்கிறீங்க போல இருக்கு. விக்னேஸ்வரன் இந்தியாவில இருந்து ஸ்பெஷலா அவர்கிட்ட மகன் ஜதுஷன் சித்தப்பாக்கு கொடுக்கட்டாம அவர்கிட்ட வெட்டிங்ல நாங்கள் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து அழகா உங்களுக்காக ஒரு தாம்பாள தட்டுல 30,000 ரூபாய் கேஷோட மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு இந்த பரிசையும் உங்களுக்காக இன்னொருத்தங்க அனுப்பி இருக்கிறாங்க. இது யார்? எல்லாமே மாப்பிள்ளை சைடுக்கு வந்துட்டுது. பிரான்ஸ்ல இருந்து யாரு? லண்டன்ல இருந்து வந்திருக்குது இந்த கிஃப்ட். சரி, ஜெகதீஸ்வரி அக்கா ஸ்பெஷலா அக்கா குடும்பத்திட்ட இருந்து மாமாக்கு அக்கா அந்த பிள்ளைகள் டார்ஷன் ஸ்ரேயா கைலாஷ் அவங்க இந்த கிஃப்டை அன்பாக கொடுக்கட்டாமன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. இன்னும் ஒரு கிஃப்ட். சரி, அதே மாதிரி இதை வந்து நாங்கள் பொண்ணோட கையில கொடுப்போம். சரி, எல்லாமே மாப்பிள்ளைக்கு வந்த கிஃப்ட்ன்றபடியா இதை வந்து பொண்ணோட கையில கொடுத்துருவோம். எங்களோட வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிக்கு கொடுப்போம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது யாரா இருக்கு? ஜெர்மன் அல்லது பிரான்ஸ், அதான் மிச்சம் இருக்கு போல இருக்கேன். சரி, பிரான்ஸ்ல இருந்து இந்த கிஃப்டை வந்து அருந்தீஸ்வரன் குடும்பத்திட்ட இருந்து அவங்களோட மகள் அனிகா சித்தப்பாக்கு கொடுக்கட்டாம். சித்தப்பாட வெடிங்கில் நாங்கள் வந்து அவரோட பக்கத்துல நிக்கலாம போச்சு ஆசையா அனுப்பி இருக்கிறாங்க. சரியா? சரி, அடுத்து வந்து இன்னொரு கிஃப்ட் இருக்கு. சரி, உங்களுக்காக ஒரு வாழ்த்து மடல் ஒன்று அனுப்பி இருக்காங்க. அந்த வாழ்த்து மடலை வாசிச்சிருக்கேன் சட்டது. எல்லாரும் பேசுவீங்கன்னு தான் நான் உங்களோட சகோதரத்துவங்களுக்காக கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. சரி, திருமண வாழ்த்துக்கள். ஜெகதீஸ்வரன் டலஜா மணமங்கள வாழ்த்துப்பா. அன்பு மரணம் உடைத்தாயின் என் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. உணர்வினை மதித்து உரிமைக்கு இடமளித்து ஐயந்தளிந்து அன்போடு வாழ்க. அகிலம் போற்ற இனிதாய் வாழ்ந்திடுக. மனம் போல மாங்கல்யம் மன்றத்தில் வாழ்த்துக்கள். மலை போல் பொழிய மலர் மாலை சூடி மகிழ்வோடு வாழ்க. மாங்கல்ய பந்தம் மாலையிட்ட உறவு மகத்தானது, அது மகிழ்வோடு துணையானது. அழகான வாழ்க்கை அன்பான உலகம் அறிவோடும் அன்போடும் ஆண்டாண்டு வாழ்ந்துடுன்னு சொல்லி இந்த வாழ்த்து மடலை இன்னொருத்தங்க அனுப்பி இருக்கிறாங்க. இது யாரா இருக்கு? மிச்சமார பருகிறது ஜெர்மன் தங்கச்சி என்று சொல்லி இருக்கிறீங்க. இல்ல, இது இந்தியாவில இருந்து வந்துருக்கு. கிருஷ்ணகுமார். யார் உங்களுக்கு? தம்பி. உங்களோட தம்பியும் இந்த தருணத்துல தான் எல்லாத்துக்கும் தன்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு மடலாக வந்து சேரணும் கைப்பட எழுதி தானே உங்களுக்காக கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லை, அடுத்து இன்னொரு பரிசு கொடுத்துருவோம். அதை சரி, உங்களுக்காக 2 பேருக்காகவும் பெரிய ஒரு ஃப்ரேம் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. ஹாப்பி மேரீட் லைஃப் என்று சொல்லி வாங்கிக்கலாம். 2 பேருக்கும் திருமண வாழ்த்துக்கள் சொல்லி பெரிய ஃப்ரேம் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. இது யாரு அந்த மிச்சம்? நல்லா குழப்பி கொடுங்கன்னாங்க. குழப்பறதுக்கு இங்கே ஆட்களும் நிறைய பேர் நிற்கிறாங்க. அதோட மாப்பிள்ளையும் வந்தகையோட அழுதபடியா எங்களுக்கு குழப்பறதுக்கு சான்ஸே கிடைக்கல. யாரா இருக்கும்? இது எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆள் மிச்சம் இருந்தது. ஜெர்மன்ல இருந்து நகுலேஸ்வரி மாமாவுக்கு திருமண வாழ்த்துக்களை சொல்லி ஜெர்மன்ல இருந்து தங்கச்சியின் மகன் ஜோன் மருமகன் கொடுத்ததாக இந்த பரிசை கொடுக்க சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. ஹாப்பியா? ஏதாவது விட்டுட்டா? ஏதாவது சகோதரத்தை நான் விட்டுட்டேனான்னு தெரியல. எல்லாம் சரியா தான் இருக்கு. இதுல வந்து ஸ்பெஷலா உங்களுக்கு அந்த பேபி பெம்பர்ஸ் கொடுத்தது வந்து அருந்தீஸ்வரன் அவங்களோட ஃபேமிலியில இருந்து உங்களோட அண்ணி என்று நினைக்கிறேன். உங்களோட அண்ணான்னு சொல்லி தான் கூப்பிடுறோம். ஒரு தங்கச்சி கொடுத்ததாக, ஒரு பண்ணுக்காக கொடுத்ததாகவும், மற்ற அந்த பேபி ட்ரெஸ் வந்து நகுலேஸ்வரி குடும்பத்திட்ட இருந்து உங்களுக்காக தங்கச்சியான அவங்க கொடுத்ததாகவும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க.
என்ன நினைச்சீங்களா இப்படி எல்லாம் கிஃப்ட் வர வேண்டியது? சரி, இதை விட நிறைய விஷயம் இருக்குதுன்னா உங்களோட 9 சகோதரம் இருக்கணுமா, யாராவது ஒரு ஆள் சரி இந்த இடத்துல நிக்கணும் என்று ரொம்ப ஆசைப்பட்டதா, நாங்கள் எல்லாருக்குமே வந்து இதுல பக்கத்துல உங்களோட நின்று செய்ய வேணும் என்று சரியான விருப்பம். தோளோட தோல் நிக்கணும், தோழியா நிக்கணும், அப்படியெல்லாம் ஆசை. ஆனா இன்றைக்குங்கிற சகோதரத்துக்கு நாங்கள் ஒருத்தருமே இல்லாம தனியா நடக்குது திருமணம். இந்த நேரம் ரொம்ப கவலைப்படுறோம். அவர் இந்த தருணத்துல நாங்கள் இல்லாம நிறைய ஃபீல் பண்ணுவார். இருந்தாலும் அவருக்கு நாங்கள் எல்லாரும் கூட நின்று வாழ்த்து சொல்றது போல இந்த வாழ்த்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லி ஆசையா கொடுத்திருக்கிறோம். அதை விட 9 சகோதரங்களுமே ரொம்ப மிஸ் பண்றதா சொல்லி இருக்கிறோம் இந்த தருணத்தை. மற்றது இந்தியாவில் இருக்கிற உங்களோட விக்னேஸ்வரன் அவங்க இன்னைக்கு வாரதா இருந்ததாம். லாஸ்ட் மினிட் மட்டும் ட்ரை பண்ணதான் வந்து நேரம் நின்று செய்யணும். அவராலையும் கடைசியில வரையலாம போச்சான். ஒரு ஆளாவது பக்கத்துல நிற்பாருன்னு பார்த்துதான் வரையலாம போச்சான். இருந்தாலும் தங்களுடைய திருமண வாழ்த்துக்கள். தாங்கள் கூட இல்லாட்டிக்கும் தங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் உங்களோட கூடவே நிறைவா இருக்குமா. ரொம்ப மிஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி இருக்கிறோம். எனக்கு நான் நினைக்கிறேன் இவ்வளவும் சொல்லி 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 அவங்க சொன்னதுல ஒவ்வொரு மெசேஜ் போட்டதுலையும் உங்களில் இருந்த அன்பும் இந்த தருணத்தை அவங்க எவ்வளவு மிஸ் பண்றாங்கன்றது தான் விளங்கினது. என்ன சொல்ல போறீங்க உங்களோட 9 சகோதரர்களுக்கு? கண்ணீரே அவங்களுக்கு வழங்கப்பட்டிரும்னு நினைக்கிறேன். கூட பிறந்த உறவுகள் வாழ்க்கையில முக்கியமான ஒரு தருணத்துல இல்லை என்று சொன்னா அது எவ்வளவு வலிக்கும்ன்றது உங்களோட கண்ணீரை பார்க்க விளங்குது. கவலைப்படாதீங்க. இப்ப இந்த கிஃப்ட்கள் மூலமா அவங்க உங்களுக்கு பக்கத்துல நிக்கணும். தூர நின்றாலும் இந்த தருணத்தை மறக்க இல்லையவே லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க. எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய 9 சகோதரர்கள் சார்பாகவும் திருமண வாழ்த்துக்கள் 2 பேருக்கும். ஹாப்பியா இருங்க. உங்களுடைய வாழ்க்கை அழகாக அமையணும் என்று வாழ்த்தி கொண்டு, அதாவது உங்களோட சகோதரங்களுக்கு சொல்ல போறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து சத்தமா சொல்லிடுங்க, கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. சரி, உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல, சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. உங்களோட கண்ணீரை அவங்களுக்கு ஒழுங்கப்படுத்தி இருக்கும். நீங்க தான் சொல்ல போறீங்களா உங்களுடைய மச்சான்மாருக்கு நன்றி சொல்லி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். ஹாப்பியா இருங்க. எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் வாழ்த்துக்கள். சாரி முதல்ல வந்து இந்த சந்தோஷமான தருணத்துல அலர்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நாங்கள் போயிட்டு வரோம். தேங்க்யூ.